ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆப்ஷன்ஸ் மேஷ கைட். இது பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டிக்கு நாம் நேற்று காலையில் மார்க்கெட் தொடங்குறதுக்கு முன்னாடி கொடுத்துருந்த லெவல்ஸ் இந்த 4 க்ரீன் கலர் லைன்ஸ். இந்த லெவல்ஸ் எப்படி ரெஸ்பாண்ட் ஆகிருக்கு அப்படின்றத பாருங்கள். அதை தாண்டி நாம் சொல்லியிருந்த விஷயங்கள்லாம் நடந்திருக்கா இல்லையா அப்படின்றத செக் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நாம் கொடுத்துருந்த S1 அப்படின்ற ப்ரைஸை கிட்டத்தட்ட ஒரு 5 பாயிண்டில் லோ மிஸ் பண்ணியிருக்கான். ஓகே, அது இருக்கட்டும். நம்மளோட R1 அப்படின்றத ரீச் பண்ணலை. நமக்கு அதை தாண்டி ஓப்பன் ப்ரைஸ் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா 24,890 அங்கே ஓப்பன் பண்ணிட்டான். அதாவது ப்ரீவியஸ் டே ஹைக்கும் மேலே ஓப்பன் பண்ணிட்டான். ஓப்பன் பண்ணி நாம் சொல்லியிருந்த இந்த ஒரு ஸ்ட்ரைக்கை மட்டுமே நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலுமே காலையில் இங்கே கிடச்ச ஸ்விங்காக இருந்தாலும் சரி, இல்லை இங்கே கிடச்ச ஸ்விங்காக இருந்தாலும் சரி, இல்லை இங்கே கிடச்சிருந்த ஸ்விங்காக இருந்தாலும் சரி, இந்த 3 இடத்துல எந்த இடத்துல நீங்கள் எடுத்திருந்தீங்க அப்படின்னாலும் புட் சைடில் ப்ராஃபிட் அப்படின்றத பண்ணியிருந்திருக்க முடியும். அதுக்கு பின்னாடி உங்களுக்கு பியூர் லாஜிக் அப்படின்றது இருக்கும். ஓகேங்களா? இப்போ காலையில் ஓப்பன் ப்ரைஸ் அப்படின்றது 24,890 ப்ரீவியஸ் டே ஹையை விட அதிகமாக ஓப்பன் பண்ணிட்டான். ஆனால் இந்த இடத்துல என்ன நடந்தது அப்படின்னா, நாம் சொல்லியிருந்த இந்த 2500 அந்த புட்டோட ப்ரைஸ், அந்த புட்டோட லோ அப்படின்றது பார்த்திங்கன்னா நான் ஒரு 9:25 அந்த டைமில் செக் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். அதுக்கு அடுத்த சார்ட் இப்போ கடைசியாக இப்போ எதுவும் பார்க்கல. அந்த 9:25 அந்த டைம்லேயே பார்த்திங்க அப்படின்னா அந்த ஸ்ட்ரைக்கோட லோ அப்படின்றதே 2500 புட்டு. அந்த ஸ்ட்ரைக்கோட லோ அப்படின்றதே கிட்டத்தட்ட 260 பக்கத்தில் தான் இருக்குது. நாம் சொல்லியிருந்தது என்ன அப்படின்னா 246 ரூபாய்க்கும் கம்மியாக இருந்தால் மட்டும்தான் மார்க்கெட்டால் இந்த ப்ரைஸ் நாம் சொல்லியிருந்த 24,853 இந்த ப்ரைஸுக்கு மேலே நிற்க வாய்ப்பு அப்படின்றத தான் நம்ம சொல்லியிருந்தோம். அவன் எத்தனை இடத்துல வாய்ப்பு கொடுத்துருக்கான் அப்படின்றத பாருங்கள். அந்த ஸ்ட்ரைக்கோட ஓப்பன் ப்ரைஸ் அப்படின்றதே அந்த 260 தான் நினைக்கிறேன். லோவும் அது வரையும் அந்த ரேஞ்சில் தான் வச்சுருக்கான். மார்க்கெட் ஓப்பன் ப்ரைஸ் ப்ரீவியஸ் டே ஹைக்கு மேலே ஓப்பன் பண்ணியிருந்தாலும் அங்கே சஸ்டெயின் ஆகாமல் கீழே வந்ததுக்கு இதுவும் ஒரு காரணம். இந்த ஸ்ட்ரைக்கை மட்டுமே வாட்ச் பண்ணியிருந்தீங்கன்னாவே அதுவே உங்களுக்கு கிளியராக சொல்லியிருந்திருக்கும். அதுக்கடுத்து ஒரு 3 கேண்டில் ரெட் கேண்டிலாக போட்டு ப்ரீமியம் கீழே வந்திருக்கு. திரும்பியும் மேலே போயிருக்கான். திரும்பியும் அந்த 24,853 அந்த ப்ரைஸ்க்கு மேலே போயிருக்கான். அங்கே சஸ்டெயின் ஆக முடியல. திரும்பியும் கீழே வந்துட்டான். திரும்பி 3ஆவது டைம் எக்ஸாக்டாக அந்த 24,853 அங்கே ரிஜெக்ட் ஆகிறவன் அங்கேருந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுக்குறான். நீங்கள் சின்னதாக ஒரு ஸ்கேல்ப்பு மாதிரி பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலுமே இந்த ஃபஸ்ட்டு 2 என்ட்ரிலையுமே மினிமம் உங்களால் 20 பாயிண்ட்டை கேப்சர் பண்ணியிருக்க முடியும். அடுத்த ஸ்விங்கில் அந்த இடத்துல ஒரு 40 பாயிண்ட்டை கேப்சர் பண்ணியிருந்திருக்க முடியும். இது எல்லாத்தையும் கேப்சர் பண்ண முடியல அப்படின்னாலுமே அவன் கொடுத்துருந்த 20, 40 மொத்தமாக சேர்த்திங்கன்னா ஒரு 80 பாயிண்ட் 3 இடத்துலையும் கரெக்டான விஷயத்தை நீங்கள் எடுத்து கரெக்டான ஸ்ட்ரைக்கில் என்ட்ரி எடுத்துருந்தீங்க அப்படின்னா ஒரு 80 பாயிண்ட்டுக்கு உண்டான ப்ராபபிலிட்டி அங்கே இருக்குது. எல்லாராலையும் இந்த விஷயம் பண்ண முடியாது. ஆனால் மினிமம் கேரண்டியாக ஒரு 20 பாயிண்ட் அப்படின்றத உங்களால் அந்த இடத்துல கேப்சர் பண்ணியிருக்க முடியும். அதுக்கு எல்லாமே ப்ரீமியம் என்ன சொல்லுது அந்த விஷயத்தை நீங்கள் வாட்ச் பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னாவே போதும். இப்போ இதை இன்றைக்கி எக்ஸ்பிரி டேயில் என்ன நடக்க போகுது? ஒவ்வொரு ஸ்ட்ரைக்கில் இருக்க டைம் வேல்யூவும் 0 ஆக போகுது. ஒரு ஆப்ஷன்ஸ் மார்க்கெட் ரன் ஆகிறதே அந்த டைம் வேல்யூவை 0 பண்ணுறதுக்கு தான். அந்த டைம் வேல்யூவை தான் ஒரு செல்லர் அப்படின்றவன் ப்ராஃபிட்டாக மாற்றி எடுத்துகிட்டு போகிறான். இந்த விஷயத்தை கிளியராக புரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு ஸ்ட்ரைக்லேயும் என்ன ப்ரைஸ் இருக்குது, ஸ்பாட் இந்த இடத்துல இருக்குன்னா இந்த ஸ்ட்ரைக்குக்கு என்ன ப்ரைஸ் இருக்கணும், அப்போ டைம் வேல்யூ அப்படின்றது இருக்கா இல்லை நில் ஆகிடுச்சா, இப்படின்றதெல்லாம் நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா ப்ரீமியம் என்ன சொல்ல வருது அப்படின்றத உங்களால் தெளிவாக புரிஞ்சிக்க முடியும். இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எக்ஸ்பைரி டேனா மார்க்கெட் 3:30 வரையும் ஸ்பாட் ஓடிக்கொண்டே தான் இருக்கும். ஸ்பாட்டோட கடைசி 1 மினிட் கேண்டில் இப்போ இன்றைக்கே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நேற்று என்ன நடந்திருக்கு, இப்போ நான் இங்கே 1 மினிட் கேண்டிலாக போடுறேன். 1 மினிட் கேண்டிலோட க்ளோசிங் லாஸ்ட் 1 மினிட் கேண்டிலோட க்ளோசிங் பார்த்தீங்கன்னா 24,844 இப்படி முடிச்சிருக்கான்.
ஆனால் நமக்கு டேவோட க்ளோசிங் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 24,855, ஒரு 10 பாயிண்ட் அடிஷ்னலாக போய் முடிஞ்சிருக்கு. இப்போ இன்றைக்கி எக்ஸ்பைரி டேயில் என்ன நடக்கும்? எக்ஸ்பைரி டேலையும் லாஸ்ட் 1 மினிட் கேண்டில் நீங்கள் போட்டிங்க அப்படின்னாலுமே ஸ்பாட் ஒரு இடத்துல க்ளோஸ் ஆகிருக்கும். அவனோட டே க்ளோஸ் அப்படின்றத வேறு இடத்துல கொடுப்பான். இதுக்கு பின்னாடி இருக்க காரணமாக எல்லாம் சொல்கிறது 3 மணிலேருந்து 3:30 வரையும் நடக்கிற ஆவரேஜ் ப்ரைஸை க்ளோசிங் ப்ரைஸாக கொடுப்பான் அப்படின்றது தான் எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனால் ஒவ்வொரு ஸ்ட்ரைக்லேயும் ப்ரீமியம் அப்படின்றது அந்த 3:30 வரையும் ரன் ஆகாது. அதுக்கு முன்னாடியே ஸ்டாப் ஆகிடும். ஸ்டாப் ஆகிருக்க ஒரு ஸ்ட்ரைக்லேயும் இருக்க ப்ரைஸுங்களை நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா காலோட ப்ரைஸை அந்த ஸ்ட்ரைக்கு கூட ஆட் பண்ணுங்கள். புட்டோட ப்ரைஸை எடுத்து செக் பண்ணுறீங்கன்னா அந்த ஸ்ட்ரைக்கு கூட மைனஸ் பண்ணுங்கள். இந்த விஷயத்தை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் முடியறதுக்கு முன்னாடியே இந்த இடத்துல தான் க்ளோசிங் ப்ரைஸ் வரும் அப்படின்றத உங்களால் கண்டுபிடிக்க முடியும். அதை நீங்கள் ஒரு நாள் பார்த்து பழகிட்டீங்கன்னா தான் இதை நாம் ஏன் சொல்கிறோம் அப்படின்றதே உங்களுக்கு புரியும். இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அப்போ ஸ்பாட் என்ன பண்ண போகுது அப்படின்றத ப்ரீமியம் முன்னாடியே சொல்லுது அப்படின்றத உங்களால் ஏற்றுக்க முடியும். அதை ஏற்றுக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு நாளும் அதை பேஸ் பண்ணி பார்க்க ஆரம்பிப்பீங்க. அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு மார்க்கெட்டில் ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டில் என்ன நடக்குது அப்படின்றத உங்களால் தெளிவாக புரிஞ்சிக்க முடியும். ஸ்பாட்டை வச்சு ப்ரீமியம் மூவ் ஆகிறது கிடையாது, ப்ரீமியத்தை வச்சு தான் ஸ்பாட் மூவ் ஆகும். இதை தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நாம் இதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இன்றைக்கி உண்டான லெவல்ஸ், அதை தாண்டி ப்ரீமியம் என்ன சொல்லுது அப்படின்றதையும் எடுத்துகிட்டு வருவோம். இந்த லெவல்ஸ், இந்த லைனை நாம் ரிமூவ் பண்ணிவிடுவோம். நான் இங்கே ரிமூவ் பண்ணுறேன்னே தவிர என்னோட டிஃபால்ட்டு சார்ட் நான் பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோவர் இதில் தான் என் சார்ட்டை பார்ப்பேன். இதில் எல்லா லெவல்ஸுமே மார்க் ஆகிருக்கும். நீங்களும் எல்லா லெவல்ஸையும் மார்க் பண்ணியே வச்சுக்கோங்க. ஒரு வீக்லி லெவல், மந்த்லி லெவல், ப்ரீவியஸ் டே லெவல், ஸ்பாட்டில் இருக்க லெவல்ஸ் எல்லாத்தையுமே மார்க் பண்ணியிருப்போம். அந்தந்த லெவலில் ப்ரைஸ் எப்படி ட்ரேட் ஆகணும் அப்படின்ற விஷயத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம பார்த்தீங்க அப்படின்னா இப்போது வீக்கோட S1 அப்படின்றத இங்கே மார்க் பண்ணியிருக்கோம். அங்கே அந்த ஸ்ட்ரைக்கை போட்டிருக்கோம். அந்த ஸ்ட்ரைக் என்ன ப்ரைஸில் இருக்கணும் அப்படின்றதையும் போட்டிருக்கோம். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வீக்கோட R2 என்ன ப்ரைஸ், அந்த ஸ்ட்ரைக் என்னவாக இருக்கணும் அப்படின்றத மார்க் பண்ணியிருப்போம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பக்கத்தில் மந்தோட லெவல் இருக்குது, மந்தோட S2 இருக்குது. மந்தோட S2வில் அந்த ஸ்ட்ரைக் என்ன ப்ரைஸில் ட்ரேட் ஆகணும் அப்படின்றது எல்லாத்தையுமே மார்க் பண்ணியிருப்போம். இந்த மாதிரி மார்க் பண்ணி மார்க்கெட்டை பாருங்கள், தெளிவாக புரியும். ஓகே, இன்னைக்கு லெவல்ஸை இப்போ எடுத்துகிட்டு வரேன். ஓகே, இன்னைக்கு கூட லெவல்ஸ் மார்க் பண்ணியாச்சு. என்ன அப்படின்னா 24,968, 24,919, 24,801, 24,731. இதுதான் நம்ம இன்றைக்கு உண்டான லெவல்ஸாக எடுத்திருக்கு. இன்றைக்கும் பெரிய காம்ப்ளிகேட்லாம் இல்லை, ஜஸ்ட் ஏடிஎம் ஸ்ட்ரைக்கு, ப்ரீமியத்தில் எந்த ஸ்ட்ரைக் ஏடிஎம்மோ அந்த ஸ்ட்ரைக்கை பேஸ் பண்ணி தான் நாம் இந்த லெவல்ஸை எடுத்திருக்கோம். லைவ் மார்க்கெட்டில் அந்த ஸ்ட்ரைக் எப்படி ட்ரேட் ஆகுது அப்படின்றத செக் பண்ணுங்கள். மார்க்கெட் இந்த R1 வந்து ரீச் பண்ணுது அப்படின்னா அந்த காலோட ஸ்ட்ரைக் அவனோட ப்ரீவியஸ் டே க்ளோஸ் ப்ரைஸை விட அதிகமாக ட்ரேட் ஆனால் தான் மார்க்கெட் இந்த R1க்கு மேலே சஸ்டெயின் ஆக வாய்ப்பு. அப்படி இல்லைன்னா இந்த R1ல் ரிஜெக்ட் ஆக வாய்ப்பு. அதே மார்க்கெட் டவுன் சைடில் 24,801 இந்த S1 வந்து ரீச் பண்ணுது அப்படின்னா அந்த இடத்துல அந்த ஸ்ட்ரைக், அந்த புட்டோட ஸ்ட்ரைக் அவனோட ப்ரீவியஸ் டே க்ளோஸ் ப்ரைஸை விட கம்மியாக ட்ரேட் ஆனோன்னா அந்த இடத்துல சப்போர்ட் ஆக்ட் ஆக வாய்ப்பு. இல்லை அப்படின்னா மார்க்கெட் அந்த S1க்கு கீழே நிற்கக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது வந்துடும். இது வந்து ஒரு பேசிக். இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இதை பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அடுத்தடுத்து ப்ரீமியத்தில் நடக்கிற அட்வான்ஸான விஷயங்கள் எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா செக் பண்ண பாருங்கள். ப்ரீமியத்தில் உங்களுக்கு தேவையான விஷயங்கள் ப்ரீவியஸ் டேவோட க்ளோஸ், ஹை, லோ, LTP இவ்வளோ தான் உங்களுக்கு தேவை. இதை தாண்டி வேறு எந்த டேட்டாவும் உங்களுக்கு தேவை கிடையாது. ஓகே, இதுக்கடுத்து ப்ரீமியத்தை பொறுத்தவரையும் அதே ஸ்ட்ரைக். மார்க்கெட் 24,850 இந்த ஸ்ட்ரைக்குக்கு மேலே நின்று
ப்ரீமியம் சப்போர்ட் அப்படின்றது கிடைக்கிற பட்சத்தில் மார்க்கெட்டில் நல்ல ஒரு அப்சைட் மூவ் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு அப்படின்றது இருக்குது. நமக்கு அடுத்து பார்த்திங்கன்னா 25,000 அப்படின்றது ஒரு நல்ல ரெசிஸ்டண்ட்டாக செயல்படுறதுக்கு உண்டான வாய்ப்பும் அப்படின்றது இருக்குது. நாம் நேற்று கொடுத்துருந்த அந்த 24,900 சாரி அது என்ன ஸ்ட்ரைக்கு 2500 அந்த புட்டோட ஸ்ட்ரைக் எப்படி ட்ரேட் ஆகிறான் அப்படின்றதையும் செக் பண்ணிக்கோங்க. அந்த புட்டோட ஸ்ட்ரைக் நாம் சொல்லியிருந்த அந்த 246 அந்த ப்ரைஸுக்கும் கம்மியாக தான் க்ளோசிங் ப்ரைஸ் அப்படின்றது கிடச்சிருக்கோம். நான் செக் பண்ணிக்கிறேன். ஆமாம், 237 அப்படின்னு சொல்லி தான் க்ளோசிங் ப்ரைஸ் கிடச்சிருக்கு. நமக்கு இப்போ ஸ்பாட் அப்படின்றதும் நம்மளோட லெவல் 24,853 இருந்தது. 55 தான் க்ளோஸ் பண்ணியிருக்கான். அந்த புட்டோட ஸ்ட்ரைக்கும் 246க்கு கீழே தான் க்ளோசிங் ப்ரைஸ் கிடச்சிருக்கு. ஸோ மார்க்கெட் ப்ரீவியஸ் டே க்ளோஸ் ப்ரைஸ்க்கு மேலே நிற்கிறது அப்படின்ற பட்சத்துலேயே அப்சைடில் போகக்கூடிய அந்த வாய்ப்பு அப்படின்றது கிடச்சிரும். அதை மார்க்கெட் எப்படி சஸ்டெயின் பண்ணிக்குது அப்படின்றது ஒவ்வொரு 50 ஸ்ட்ரைக்லையும் இருக்கிற கால் புட்டுங்களோட ப்ரைஸுங்களை கம்பேர் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் மார்க்கெட். அதை தாண்டி வேறு எந்த விஷயமும் கிடையாது. ஒரு ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு அவ்வளோதான் தேவை. ஓகேவா? அதே மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு என்ட்ரி இல்லை 2 என்ட்ரி அதோடு நிறுத்தி பழகுங்க. அப்படி பண்ணுறவங்க தான் ஒரு பையர். அந்த ஒரு என்ட்ரி 2 என்ட்ரி அதோடு நிறுத்தி மார்க்கெட்டை அதுக்கப்புறம் வாட்ச் பண்ணுறதோ இல்லை வாட்ச் பண்ணாமல் விடுறதோ இருக்கிறவங்களால தான் மார்க்கெட்டில் நீண்ட நாள் சஸ்டெயின் ஆக முடியும். அவங்களால தான் மார்க்கெட் எப்படி ரன் ஆகுதுன்றதை புரிஞ்சிக்க முடியும். அதை தாண்டி ஒரு நாளைக்கு 4 ட்ரேடு 5 ட்ரேடு அதுவும் ஒரே ஸ்கிரிப்டில் 4-5 ட்ரேடு எடுக்கிறவங்கெல்லாம் மார்க்கெட்டுக்கு அடிமையாக இருக்கிறாங்க அப்படின்றது தான் மீனிங். நீங்கள் ஒரு விஷயத்துக்கு அடிமை ஆகிட்டிங்கன்னா அதிலிருந்து வெளியே வர்றது ரொம்பவே கஷ்டமாயிடும். ஒரு போதையாக மாறிடும் உங்களுக்கு. விட்டதை பிடிக்கணும் அந்த எண்ணம் மட்டுமே தான் இருக்கும். கற்றுக்க முடியாது உங்களால். கற்றுக்கிட்டிங்கன்னா தான் இங்கே விட்டதை பிடிக்க முடியும் அப்படின்ற இடத்துக்கு போங்க. அதுக்கு ட்ரேடிங்கை குறைங்க. உங்களோட ஆர்டர் புக் நிறையாமல் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, அப்சைட் போகிறதுக்கு இந்த விஷயம். டவுன் சைடுக்கு பொறுத்தவரையும் மார்க்கெட் 24,800 எங்கே இருக்குது? 24,800 எக்ஸாக்டாக நாம் கொடுத்துருக்க அந்த S1 அந்த ப்ரைஸுக்கு கீழே நின்று ப்ரீமியம் சப்போர்ட் அப்படின்றது கிடைக்கிற பட்சத்தில் டவுன் சைடில் நல்ல மூவ் அப்படின்றத எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? இதுக்கடுத்து இன்றைக்கி எக்ஸ்பைரி டேயில் எல்லாமே 0 ஹீரோ அப்படின்ற விஷயத்த ட்ரை பண்ணுவீங்க. ஏடிஎம் ஸ்ட்ரைக்கில் ப்ரீமியம் அப்படின்றது ரொம்பவே கம்மியாக இருக்குது. இந்த மாதிரியான நேரத்தில் அந்த விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்ணுறது பெட்டராக இருக்கும். எக்ஸ்பைரி டே அன்னைக்கு நமக்கு நிஃப்டியை பொறுத்தவரையும் 70 பாயிண்டில் இருக்கணும். ஆனால் 60 பாயிண்டில் தான் இருக்கான். 10 பாயிண்ட் கம்மியாகவே தான் இருக்கான். ஆல்ரெடி கம்மியாக இருக்கிறத மார்க்கெட்டை சும்மா ஒரு இடத்துல வச்சுருந்தாவே அந்த ப்ரீமியம் அப்படின்றது டிகே ஆகிடும். இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அந்த ஹீரோ 0 அப்படின்ற விஷயத்துக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையான்றதை அனலைஸ் பண்ணிவிட்டு பாருங்கள். சொல்லப்போனால் இன்றைக்கி மந்த்லி எக்ஸ்பைரி எல்லா இண்டெக்ஸ்லேயும் நடக்க போகுது. எல்லா ஸ்கிரிப்ட்லேயுமே நடக்க போகுது. பேங்க் நிஃப்டிலாம் எக்ஸ்பைரி டே அன்னைக்கு ஆவரேஜ் ப்ரைஸ் தான் ஏடிஎம் ஸ்ட்ரைக்கில் ஆவரேஜ் ப்ரைஸ் மினிமம் 200 பாயிண்ட் வச்சுருப்பான். ஒரு வீக்லி எக்ஸ்பைரியாக இருக்கும் போதும் சரி, மந்த்லி எக்ஸ்பைரியாக இருக்கும் போதும் சரி, ஏடிஎம்மில் 200 பாயிண்ட் வச்சுருப்பான். அவன் 150 பாயிண்ட் தான் வச்சுருக்கான். அப்போ புரிஞ்சுக்கோங்க மார்க்கெட்டில் எந்தளவு டிகே அப்படின்றது நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றது. ஒரு டிகே முடிஞ்ச இடத்துல தான் திரும்ப யாருக்கு டிகே ஆச்சோ அவங்களுக்கே திரும்ப கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்பு அப்படின்றது வரும். ஓகே, முடிச்சுவோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு தடவை சொல்லிக்கிறேன், இந்த லெவல்ஸ் பை செல் பண்ணக்கூடிய ரெக்கமெண்டேஷன் கிடையாது. இதை மட்டுமே நம்பி யாரும் பை செல் பண்ண வேண்டாம். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். வீடியோவை உங்கள் ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.